ஹலோ மக்களே, வெல்கம் டு தி அமேசிங் சேனல். இந்த வீடியோல நாம விலங்குகள் செய்த ரொம்பவே அமேசிங்கான மூமெண்ட்ஸ் பத்தி தான் பார்க்க போறோம். இந்த வீடியோ ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கா இருக்க போகுது. சோ வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க. வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க. வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்கிற பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. அப்பதான் நான் போடுற வீடியோ உடனே உங்களுக்கு கிடைக்கும். இங்க கடற்கரையோரமா அமைக்கப்பட்ட ஒரு திட்டுல ஒரு பெண் குழந்தை ஒண்ணு உட்கார்ந்து இருக்குது. அப்ப அங்க வந்த கடல் சிங்கமானது திடீர்னு அந்த பெண் குழந்தைய வேகமா கடலுக்குள்ள இழுத்து போடுது. பக்கத்துல இருக்கிறவங்க எல்லாம் இத பார்த்துட்டு பயத்துல ரொம்பவுமே சத்தம் போட்டிருக்காங்க. உடனே அந்த குழந்தையோட தந்தை உள்ள குதிச்சு அந்த குழந்தைய காப்பாத்துறாரு. இங்க வீட்டுக்குள்ள சில பேர் அமைதியா படுத்துட்டு அவங்களோட வேலைய பார்த்துட்டு இருந்திருக்காங்க. அதுல ஒருத்தர் தரையில படுத்து தூங்கிட்டு இருந்திருக்காரு. அப்ப உடும்பு ஒண்ணு சத்தமே இல்லாம அவங்க வீட்டுக்குள்ள வருது. உடும்பு வர திசையிலேயே அதை பார்த்த மாதிரியே படுத்திருந்த இவரு மொபைல்ல ரொம்பவே மூழ்கி போனதால உடும்பு அங்க வந்ததை அவர் கவனிக்கவே இல்ல. உடும்பு ரொம்ப நேரமா அந்த ஹாலை சுத்தி சுத்தி வந்திருக்கு. எதிர்ச்சியா மொபைல்ல இருந்து கண்ணெடுத்த இவரு உடும்பு வீட்டுக்குள்ள இருக்கிறத கவனிக்கிறாரு. உடும்ப பார்த்த உடனேயே இவர் பயங்கரமா சத்தம் போடுறாரு. படுத்துட்டு இருந்தவரு அலறி அடிச்சு எந்திரிக்கிறாரு. அவங்க எல்லாரும் சேர்ந்து பயங்கரமா சத்தம் போடுறாங்க. பயந்து போன உடும்பு அந்த வீட்டுக்குள்ள இருந்து வெளியே ஓடி போயிருது. இங்க ஒரு ஜூக்குள்ள ஒரு குரங்கானது இருந்திருக்கு. அந்த குரங்கு கிட்ட போய் ஒருத்தர் அதை தொட்டு பார்க்க நினைச்சு கைய நீட்டுறாரு. ஆனா யாரும் எதிர்பாராத விதமா அந்த குரங்கு அந்த மனிதரோட பனியனை பிடிச்சு வேகமா இழுக்க தொடங்குது. கூட வந்த அவரோட நண்பர் இவரை காப்பாத்த போறாரு. ஆனா அந்த குரங்கு இந்த மனிதரோட காலை பிடிச்சிட்டு ரொம்ப நேரம் விடவே இல்ல. பயத்துல அந்த மனிதர் பயங்கரமா சத்தம் போட்டிருக்காரு. ஆனா கடைசியா ஒரு வழியா அந்த குரங்கோட பிடியிலிருந்து அந்த மனிதர் தப்பிக்கிறாரு. இந்த நிகழ்வு அமெரிக்கால நடந்திருக்கு. இங்க ஒரு கரடி தன்னோட குட்டிகளோட ஒரு வீட்டோட காம்பவுண்ட் செவரு மேல நடந்து வந்துட்டு இருந்திருக்கு. கரடிய பார்த்த உடனே அந்த வீட்டுல இருந்த நாய்கள் பயங்கரமா குறைச்சுக்கிட்டு அந்த கரடியை நோக்கி போயிருக்குது. கரடி இந்த நாய்கள் தன்னோட குட்டியை தான் தாக்க வருதுன்னு நினைச்சுக்கிட்டு அந்த நாய்களை தாக்க தொடங்குது. அங்க உடனே வந்த அந்த வீட்டோட ஓனர் தைரியமா போய் அந்த கரடியை விரட்டி தன்னோட நாய்க்குட்டிகளை காப்பாத்துறாங்க. ஆஸ்திரேலியால தன்னோட வளர்ப்பு நாய அங்க வந்த ஒரு கங்காரு ரொம்பவே கொடூரமா தாக்கி இருக்குது. அந்த கங்காரோட பிடியிலிருந்து அந்த நாயால வெளியவே வர முடியல. கடைசியா அந்த நாயோட ஓனர் அந்த கங்காரு கிட்ட போய் பாக்ஸிங் எல்லாம் பண்ணி சண்டை பிடிச்சு அவரோட நாயை காப்பாத்துறாரு. இந்த நிகழ்வு சத்தீஸ்கர் மாநிலத்துல ராய்ப்பூர் பகுதியில நடந்திருக்கு. அங்க சாலையோரமா நின்னுட்டு இருந்த ஒரு கண்ணுக்குட்டி மேல அந்த வழியா வந்த கார் வேகமா மோதி இருக்கு. மோதின வேகத்துல அந்த கண்ணுக்குட்டி அந்த காரோட அடியில சிக்கிக்குது. அப்படியே அந்த கார் அந்த கண்ணுக்குட்டிய சில அடி தூரம் இழுத்துட்டு வந்திருக்கு. கண்ணுக்குட்டி இடிச்ச உடனேயே அங்கிருந்த மற்ற மாடுகள் வேகமா அந்த காரை சூழ்ந்து பதட்டத்தோட சுத்தி சுத்தி வருது. இத பார்த்த அங்கிருந்த மக்கள் காருக்குள்ள இருக்கிற எல்லாத்தையும் வெளியிறங்க சொல்லிட்டு காரை தூக்கி அந்த கண்ணுக்குட்டியை காப்பாத்துறாங்க. நம்ம ஊர்ல ஆடுகளையும் மாடுகளையும் ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு கொண்டு போறதுக்கு வாகனங்களை பயன்படுத்துவோம். ஆனா ஃபாரின்ல ஒரு வாகனத்தை பயன்படுத்தி இருக்காங்க. அது என்ன வாகனம்னு நீங்களே பாருங்க. இங்க 3 ஆடுகளை ஹெலிகாப்டர்ல ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு கொண்டு போயிட்டு இருந்திருக்காங்க. ஃபாரின்ல வீட்டுல யாரும் இல்லாத நேரத்துல அங்கிருந்த ஒரு வளர்ப்பு நாய் தன்னோட ஓனரோட பவர் பேங்கை எடுத்து கடிக்க தொடங்குது. அது ஒரு லித்தியம் பேட்டரிங்கிறதால அந்த நாய் கடிச்ச பிரஷர்ல அந்த பவர் பேங்க் ஆனது வெடிச்சிருது. அதனால அந்த நாய் படுத்துட்டு இருந்த மெத்தையில தீ பிடிக்க ஆரம்பிக்குது. அந்த தீ பக்கத்துல இருந்த சோஃபாக்கும் பரவுது. வீட்டுல யாரும் இல்லைனாலும் தீயணைப்பு துறையினர் உடனே வந்து அந்த நாய்களை காப்பாத்தினதா சொல்றாங்க. இந்த நிகழ்வு கேரளால மூணார் பகுதியில நடந்திருக்கு. இரவு நேரத்துல ஊருக்குள்ள புகுந்த ஒரு காட்டெருமை அந்த வழியா போன வாகனங்களை தாக்க தொடங்குது. அதுலயும் இந்த ஆட்டோவை அந்த காட்டெருமை எவ்வளவு வேகமா வந்து தாக்குதுன்னு நீங்களே பாருங்க. அந்த ஆட்டோக்குள்ள சில ஆட்களும் இருக்கிறாங்க. நல்ல வேளையா அந்த காட்டெருமை அந்த ஆட்டோவை மேலும் தாக்காம அந்த இடத்துல இருந்து ஓடி போயிருது. ஆப்பிரிக்கால சஃபாரி போன இடத்துல ஒரு யானை அங்க வந்த சஃபாரி வாகனத்தை வேகமா தாக்கி அதை கவுக்க பாக்குது. அந்த யானை வந்து அந்த வாகனத்தை தூக்கி தரையிலேயே அடிக்குது. அந்த சஃபாரி வாகனத்துல இருந்த எல்லாரும் ரொம்பவே பயந்து போயிருக்காங்க. ஆனா அந்த சஃபாரி டிரைவர் பதட்டப்படாம அந்த யானையை அங்கிருந்து விரட்டுறாரு.
இந்த நிகழ்வு இந்தியாவில் நடந்திருக்கு. ஒரு வனப்பகுதியில் அமைஞ்ச ஒரு ரோட்ல 2 பேர் 2 வீலர்ல போயிட்டு இருந்திருக்காங்க. அப்ப அங்க ஓரமா புலி ஒண்ணு நின்னுட்டு இருந்திருக்கு. அந்த புலியை வீடியோ எடுக்க இவங்க தொடங்குறாங்க. இவங்கள பார்த்த உடனேயே அந்த புலி வேகமா இவங்கள தாக்க வருது. பயந்து போன இவங்க பைக்கை வேகமா ஓட்டிட்டு போயிருக்காங்க. ஜஸ்ட் மிஸ் தான், இல்லனா கண்டிப்பா அந்த புலி இவங்கள தாக்கி கொன்னு இருக்கும். பொதுவா கிரேட் ஒயிட் ஷார்க் ரொம்பவே ஆபத்தான ஒரு விலங்கு. மனிதர்களை பார்த்தாலே வேகமா வந்து தாக்கக்கூடியது. ஆனா இங்க ஒரு சீ டைவர் ஒரு பிரெக்னன்டான கிரேட் ஒயிட் ஷார்க்க கிட்ட போய் வீடியோ எடுக்கிறாரு. அந்த சீ டைவரை சுத்தியும் இன்னும் சில பேரும் சேர்ந்து இந்த ஷார்க்க வீடியோ எடுக்க தொடங்குறாங்க. ஆனா அது பிரெக்னன்டா இருந்ததால அங்கிருந்த யாரையும் எதுவும் செய்யாம போயிருச்சு. இங்க ஆப்பிரிக்கால ஒரு காட்டுக்குள்ள இருந்த ஒரு ரெசார்ட்ல அங்க தங்கி இருந்த சில பேர் ஓபன் டைனிங்ல உட்கார்ந்து சாப்பிட்டு இருந்திருக்காங்க. அப்ப அங்க எதிர்பாராத விதமா ஒரு மிகப்பெரிய ஆண் யானை ஒண்ணு வருது. எல்லாரும் பயத்துல அப்படியே அசையாம உட்கார்ந்து இருக்காங்க. அந்த யானை மெதுவா வந்து அந்த டைனிங் டேபிள மொத்தமா சேதப்படுத்துது. ஆனா நல்ல வேளையா அந்த யானை அங்கிருந்த யாரையும் எதுவும் பண்ணல. இந்த சம்பவம் நார்த் இந்தியால நடந்திருக்கு. இங்க ரயில் வரதுக்காக கேட்டுக்கு முன்னாடி சில பேர் நின்னுட்டு இருந்திருக்காங்க. அங்க தண்டவாளத்துல ரயிலும் வருது. அதே சமயத்துல பின்னாடி ஆள் இல்லாத ஒரு குதிரை வண்டி ஒண்ணு வேகமா வருது. வந்த அந்த குதிரை வண்டியோட கேட்டை கடந்து ட்ரெயின் வந்துட்டு இருக்க ட்ராக்க நோக்கி ஓடுது. ஆனா நல்ல வேளையா ட்ரெயின் மேல மோதாம பக்கத்துல இருக்கிற ட்ராக்ல திரும்பி அது ஓட தொடங்குது. அந்த குதிரைக்கு ஆயுள் கெட்டிதான். ஏன்னா 2-3 செகண்ட் முன்னாடி வந்திருந்தாலும் அங்க வந்த அந்த ட்ரெயின் அந்த குதிரை மேல மோதி அது இறந்தே போயிருக்கும். இங்க ஜூல கண்ணாடி தடுப்புக்கு இந்த பக்கம் சில குழந்தைகள் நின்னு அங்கிருந்த கொரில்லாஸ பாத்துட்டு இருந்திருக்காங்க. அப்ப ஒரு கொரில்லா கோபத்துல வேகமா வந்து அந்த கண்ணாடி தடுப்பை தாக்குது. அது தாக்குன வேகத்துல அந்த கண்ணாடியில கிராக்கே விழுந்துருது. இத பார்த்த உடனேயே பயந்து போன அந்த குழந்தைகளும் அவங்களோட பேரண்ட்ஸும் அந்த இடத்தை விட்டு திரும்பி போயிடுறாங்க. இந்த சம்பவம் இலங்கையில வஸ்காமுவா நேஷனல் பார்க்ல நடந்திருக்கு. அங்க ட்ரெக்கிங் வாகனம் போற பாதையில கூட்டமா சில யானைகள் நின்னுட்டு இருந்திருக்கு. யானை கூட்டத்தை பார்த்த உடனேயே அந்த சஃபாரி வாகனமானது மெல்ல நகர தொடங்குது. அப்ப கூட்டத்தில் இருந்த ஒரு யானை ரொம்பவுமே கோவத்தோட அந்த சஃபாரி வாகனத்தை நோக்கி வேகமா வருது. டிரைவர் ரொம்பவுமே அனுபவம் வாய்ந்தவரா இருந்ததால உடனே கதவை திறந்து எந்திரிச்சு வண்டியோட முன்பகுதி மேல பயங்கரமா தட்டி அந்த யானைய அங்கிருந்து விரட்டி அடிக்கிறாரு. இந்த நிகழ்வு நார்த் இந்தியால நடந்திருக்கு. அங்க ரோட்டோரமா 2 பேர் நின்னு பேசிட்டு இருந்திருக்காங்க. அப்ப அங்க 2 குரங்குகள் வருது. அந்த குரங்குகள் இந்த 2 மனிதர்களையும் பயங்கரமா தாக்க தொடங்குது. குரங்குகளோட தாக்குதல அந்த மனிதர்கள் சற்றும் எதிர்பார்க்கல. அதனால அவங்க 2 பேரும் நிலை குலைந்து கீழே விழுந்துடுறாங்க. அப்ப பக்கத்து வீட்டுல இருந்து வந்த ஒரு லேடி அந்த குரங்குகளை அங்கிருந்து சத்தம் போட்டு விரட்டுறாங்க. இவங்களும் சுதாரிச்சு எந்திரிச்சு பக்கத்துல இருந்த தடிகளை எல்லாம் வச்சு அந்த குரங்குகளை அங்கிருந்து விரட்டி அடிக்கிறாங்க. 2025ஆம் ஆண்டு மார்ச் 8ஆம் தேதி கென்யா நாட்டில் இருக்கிற ஒரு குறிப்பிட்ட பகுதியில் இருக்கிற வீட்டில் இருந்த சிசிடிவி கேமரால பதிவான நிகழ்வு தான் இது. அங்க வீட்டோட முன்னாடி இருந்த உயரமான கேட்டோட தூண் மேல ஒரு பெண் சிங்கமானது ஏறி நிக்குது. அந்த சிங்கம் அந்த வீட்டை நோட்டமிடுற அந்த காட்சிகள் அந்த சிசிடிவி கேமரால தெளிவா பதிவாயிருக்குது. இந்த வீடியோவை அந்த வீட்டோட ஓனர் சோசியல் மீடியால பதிவேற்றம் செய்யறாரு. அது மட்டும் இல்ல பக்கத்து வீட்டுல இருக்கிறவங்களையும் ஜாக்கிரதையா இருக்க சொல்லி எச்சரிக்கையும் பண்ணியிருக்காரு. இந்த மாதிரி சிங்கங்கள் எல்லாம் இவ்வளவு எளிதா வீட்டுக்குள்ளேயே வந்துச்சுன்னா எப்படி அங்க பாதுகாப்பா இருக்கிறதுன்னு அந்த வீடியோல அவர் கேள்வியோ எழுப்பியிருக்காரு. இந்த வீடியோ இதோட முடிவுக்கு வருது. இந்த வீடியோல விலங்குகள் செய்த இந்த சம்பவங்களை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? அத மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. ஓகே மக்களே, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. தி அமேசிங் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்கிற பெல் ஐகானையும் கிளிக் பண்ணுங்க. அப்பதான் நான் போடுற வீடியோ உடனே உங்களுக்கு கிடைக்கும். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோல உங்களை பார்க்கறேன். பாய்.